தமிழக அன்பானவருக்கும் வணக்கம். கமல் சார் அவர் நடிச்ச தக்லைஃப் அந்த திரைப்படத்தோட அந்த ப்ரொமோஷன்ல கமல் சாரும் சரி அவரோட டீமும் சரி பயங்கர மும்முரமா ஈடுபட்டு இருந்தாங்க. அப்படி அந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல பங்கேற்ற கன்னட சூப்பர் ஸ்டாரான சிவராஜ்குமார் அவர்களை வரவேற்கும் போது கமல் சார் ரொம்ப அன்போட தமிழிலிருந்து பிறந்ததான் உங்களுடைய பாஷை, அதில் நீங்களும் ஒருவர் தான் அப்படின்னு சிவராஜ்குமார் அவர்களை வந்துட்டு அன்போட வரவேற்றிருந்தாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கன்னடமும் தமிழிலிருந்து பிறந்ததான், நாமெல்லாம் ஒரே குடும்பம் தான் அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்துட்டு அதை மீன் பண்ணியிருந்தாங்க. இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம், அதனால தான் அவர் இங்கே வந்திருக்காரு. தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும், அதனால நீங்களும் அதில் உட்படுவீர்கள். ஆனா அவர் சொன்ன தமிழிலிருந்து பிறந்த உங்கள் பாஷை கன்னட பாஷை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கன்னடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் அரசியல் லாபத்துக்காக இந்த ஒரு விஷயத்த பெரிய பிரச்சனை ஆகிட்டாங்க. அதுல வந்துட்டு கமல் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு அவரோட உருவபொம்மை எரிக்கிறது, செருப்பால் அடிக்கிறது, பேனர் கிழிக்கிறது. அதே மாதிரி தக்லைஃப் திரைப்படத்தை கர்நாடகத்தில் நாங்கள் வந்துட்டு வெளியிட மாட்டோம், வெளியிட அனுமதிக்க மாட்டோம், அப்படி வெளியிட்டீங்க அப்படின்னா தேட்டரே இருக்காது அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாத்திட்டு இருக்காங்க. Pro-Kannada activists condemn Kamal Hassan's remarks. In Bengaluru, the protesters tore apart Thug Life posters in anger. Under fire, Kamal Hassan rushed to control damage. In his remarks, he's triggered widespread protests across the state of Karnataka. Demonstrators are demanding an apology from the actor. The deadline of that apology is expiring today. Karnataka's Minister for Kannada and Culture, Shivraj, has now gone as far as saying that there should be a ban on the release of Kamal Hassan's film in the state if he fails to issue a formal apology. The Karnataka Film Chambers of Commerce echoed public sentiment, expressing strong disapproval and stating Hassan's statements have hurt the state's sentiments. ஆனா என்னதான் அவங்க அறிவிழுந்து அரசியல் லாபத்துக்காக இப்படி முட்டாள்தனமா எதிர்ப்பு தெரிவிச்சாலும் கமல் சார் சொன்னது 100% உண்மைதான். தமிழிலிருந்து பிரிந்ததுதான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளுவம், இது எல்லாமே தமிழிலிருந்து பிரிந்ததுதான். இதெல்லாம் தமிழ் குடும்பம் தான். இதைதான் வரலாறும் சொல்லுது, வரலாற்று ஆய்வாளரும் சொல்றாங்க. இதையே தான் 6 மாசத்துக்கு முன்னாடி நானும் சொல்லியிருந்தேன். இந்த 1800 காலகட்டம் வரைக்குமே தமிழுக்கான அங்கீகாரம் அப்படின்றது நமக்கு சுத்தமா கிடைக்கவே இல்லை. இந்த அந்த ஆரியம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமஸ்கிருதம் தான் உலகத்தின் மூத்த மொழி, தமிழுக்கு எல்லாத்துக்குமே சமஸ்கிருதம் தான் முன்னோடி மொழி அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தான். அதை இங்க நம்ம பல பேரே பாத்தீங்கன்னா ஆமா அப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட பண்டைய கால சங்க இலக்கியங்களான தொல்காப்பியத்துல கூட வட வேங்கடம் தென்குமரி ஆயின தமிழ் கூறு நல்லுலகத்து அப்படின்ற வரிகள் அதுல இருக்கு. அதே மாதிரி சிலப்பதிகாரத்துல இமிழ்கடல் வரைப்பில் தமிழகம் அறிய, இந்த மாதிரி 1ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு இப்படி நம்ம கிட்ட பல உதாரணம் இருந்தாலும் அதை வந்துட்டு ஆரியம் ஏத்துக்கவே இல்லை. சமஸ்கிருதம் தான் உலகத்தின் முதல் மூத்த மொழி அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டே இருந்தான். இது எப்ப மாறிச்சு, தமிழுக்கான அங்கீகாரம் எப்ப கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுல தான். இந்த 19ஆம் நூற்றாண்டு தான் மொழியியல் ஆராய்ச்சி அப்படின்றத வெள்ளக்காரங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழுக்கான அங்கீகாரமே வெள்ளக்காரன் மூலியமா கிடைக்கவே ஆரம்பிச்சது. ஆக்சுவலா வெள்ளக்காரன் இந்தியாவை ஆட்சி செய்யும் போது அவங்களுக்கு ரூல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மக்கள் பேசக்கூடிய அந்த மொழி, கலாச்சாரம், அந்த வாடியல் பண்பாட்டு ரீதியா அந்த இந்தியாவை பாத்தீங்கன்னா 3 தலைமை மாகாணங்களா பிரிச்சாங்க. அதுல முதல் மாகாணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கத்தா தலைமை மாகாணம், 2வது மும்பை தலைமை மாகாணம், 3வது சென்னை தலைமை மாகாணம், அதாவது சென்னை பிரசிடென்சி. இந்த சென்னை பிரசிடென்சி, இந்த சென்னை தலைமை மாகாணத்துக்குள்ள இதெல்லாம் அடங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சென்னை பிரசிடென்சிக்குள்ள அடங்குச்சு. சோ இப்ப இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியை பிரிச்சாச்சு. இப்ப மெட்ராஸ் பிரசிடென்சியை பிரிச்சாலும் அங்க வாழக்கூடிய, அங்க பேசக்கூடிய மக்களோட மொழியை பேசணும் இல்லையா, அந்த ரூல் பண்றவங்களுக்கு அந்த மொழி தெரிஞ்சாதான் அந்த மக்களோட ரூல் பண்ண முடியும் அப்படின்னு FW எல்லிஸ் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா 1812 காலகட்டத்துல ஃபோர்ட் செயின்ட் ஜான் காலேஜை மெட்ராஸ் பிரசிடென்சியில் நிறுவுறார். அது எதுக்கு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களோட மொழிகளை வந்துட்டு அங்க ரூல் பண்ணக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்போதான் ரூல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த காலேஜை நிறுவனர். அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்குமே எல்லிஸ் என்ன நினைச்சிட்டு இருந்தாரு அப்படின்னா, எஸ் சமஸ்கிருதம் தான் முதல் மொழி, மூத்த மொழி, தமிழ், கன்னடம், மலையாளம் எல்லாத்துக்குமே சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி அப்படின்ற மாதிரி அவரும் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இந்த 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொழியியல் ஆராய்ச்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மொழிகளை அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போதுதான் இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கும் எந்த விதமான ஒரு சம்மந்தமும் இல்ல அப்படின்றத அவர் உறுதிப்படுத்துறாரு. அதாவது சமஸ்கிருத மொழியில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் இல்லாமலேயே தமிழால் தனிச்சு இயங்க முடியும் அப்படின்றத, அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளுவம் இது எல்லாமே அது ஒரு தனி மொழி குடும்பம், அது ஒரு தனி இனம் அப்படின்றத உறுதிப்படுத்தும் விதமா 1816ல கேம்பல் அப்படின்ற ஒருத்தர் பாத்தீங்கன்னா தெலுங்கு கிராமர் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதினார். அதுல பாத்தீங்கன்னா திராவிடன் ப்ரூஃப் அப்படின்ற பேர்ல அந்த புத்தகத்தோட முன்னுரையில
திராவிடம் தெலுங்கு அப்படின்ற திராவிட ப்ரூஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இந்த திராவிட மொழிகளான தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது எல்லாத்துக்கும் தமிழ் தான் மூத்த மொழி. இந்த தமிழ் இதை அடிப்படையா வச்சுதான் மற்ற மொழிகள் வந்தது அப்படின்னு 1816 முதல்ல அவங்க பதிவு பண்றாங்க. தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளுவம் இது எல்லாத்துக்கும் முதன்மையான தாய்மொழி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தான். ஆக்சுவலா தமிழ் அப்படின்ற அந்த மொழியிலிருந்து பிரிந்ததான் இந்த கிளை மொழிகளான இந்த தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளுவம் எல்லாமே. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட இன மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தென்னிந்திய மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மொழிகள்லாம் தமிழ்ல இருந்து கிளை மொழிகள்லாம் பிரிஞ்சு போறதுக்கான மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வட்டார மொழியும் அதே மாதிரி பிறமொழி கலப்பம் தான். உங்களுக்கு வட்டார மொழி அப்படின்னா இப்ப நாம இங்க பேசும்போது சொன்னோம் இல்லையா, எப்படிப்பா இருக்க அப்படின்னு நாம இங்க கேட்போம். இதே நீங்க மதுரை சைடு போனீங்க அப்படின்னா இல்ல எப்படிரா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ அந்த வட்டாரத்துக்கான ஸ்லாங்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஸ்லாங்கு கூட பிறமொழி கலந்தது அப்படின்னா அது வந்து வேற ஒரு லாங்குவேஜா நமக்கு வந்துட்டு ஒரு பார்வைக்கு எப்படி சொல்றது, ஒரு தனியான ஒரு சத்தத்தோட வேற ஒரு லாங்குவேஜா தெரியுற மாதிரி தான் இந்த மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்த துளுவம் இதெல்லாம் இப்படி பிரிஞ்சு போனதுக்கான மிக முக்கிய காரணங்கள். அதே மாதிரி ஒரு தாய்மொழியில இருந்து கிளை மொழிகள் பிரியறதுக்கு பிறமொழி கலப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காற்றுது. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப நான் சொல்றேனே, நேற்று நான் தேட்டருக்கு போய் ஒரு செம்ம மூவி ஒன்று பார்த்தேன். அந்த படம் செம்ம மாசா இருந்து. இப்போ நான் சொன்னது தமிழ் தான் இல்லையா, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணும்போது இப்போ நான் தமிழ் தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரியும். ஆனா இதுல இருக்கக்கூடிய பிறமொழி கலப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலம் தான். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நேற்று நான் தேட்டருக்கு போய் ஒரு செம்ம மூவி பார்த்தேன், மூவி செம்ம மாசா இருந்து அப்படின்றது. அதுல தேட்டர் அப்படின்றது ஒரு ஆங்கில பிறமொழி கலப்பு தான், மூவி அப்படின்றது ஒரு ஆங்கில வார்த்தை பிறமொழி கலப்பு தான், மாசா இருந்தது அப்படின்றது ஒரு ஆங்கில வார்த்தை ஒரு பிறமொழி கலப்பு தான். இப்போ இதை நான் தமிழ்ல சொன்னா என்ன சொன்னேன், நேற்று நான் ஒரு திரையரங்குக்கு போனேன், அங்க ஒரு திரைப்படம் பார்த்தேன், அந்த திரைப்படம் ரொம்ப அருமையா இருந்தது. இதைதான் நேற்று நான் ஒரு தேட்டருக்கு போனேன், தேட்டருக்கு போயிட்டு ஒரு மூவி பார்த்தேன், அந்த மூவி செம்ம மாசா இருந்தேன் அப்படின்னு. சோ இப்ப நாம இப்ப பேசுறோம் இல்லையா, நான் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன், இந்த பஸ்ல ஏறிட்டேன், நான் இப்பதான் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தேன் அப்படின்றதுலாம், இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன், பஸ் ஏறிட்டேன்றது கூட ஒரு பிறமொழி கலப்பு தான். நம்ம ஆங்கிலம் நம்மளை மீறி நம்மளை அறியாம அதை பேசுறோம் இல்லையா, இது எல்லாமே பிறமொழி கலப்பு தான். இன்னொரு ஒரு 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 10 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் நம்ம பேசும்போது இது ரொம்ப யதார்த்தமாயிடும். இதுதான் நம்ம ஸ்லாங்கே, நம்ம லாங்குவேஜ் இதுதான் போல அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள உருவாடும். ஸோ இந்த பிறமொழி கலப்பு இப்ப எப்படி நம்ம இந்த மாதிரி கலந்து பேசுறோமோ, இந்த மாதிரி சமஸ்கிருதம் தமிழ்ல இருந்து இப்ப உதாரணத்துக்கு மலையாளத்தை எடுத்துக்கோங்களேன். மலையாளத்துல இருக்கக்கூடியவங்க என்னதான் தமிழ்நாட்டுல வந்து பாண்டி அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு மாதிரி நக்கலா கிண்டலா பேசினாலும் அவங்க இப்பவும் தமிழ் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எங்களுக்கு மலையாளம் முக்கியமா இருந்தாலும் தமிழ் தான் எங்களுக்கு முக்கியமான தாய்மொழி அப்படின்றதுல அவங்க இப்பவும் உறுதியா இருப்பாங்க. நீங்க மலையாளம் எப்படி பிரிஞ்சு போச்சுன்னா, மலையாளத்திலிருந்து நீங்க சமஸ்கிருதத்தை உருவிட்டீங்க அப்படின்னா மலையாளம் ஒரு நிலையான ஒரு தனித்த மொழியா இருக்காது. அதுக்கு பதிலாக தமிழ் வார்த்தைகள் தான் அந்த இடத்துல சேர்க்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் தெலுங்கும், அதே மாதிரி தான் கன்னடமும். ஆக்சுவலா நீங்க கன்னடத்துல போனீங்க அப்படின்னா சமஸ்கிருத மொழி சேர்ப்பு அப்படின்றது நிறையவே இருக்கும். நீங்க அதுல இருந்து சமஸ்கிருத மொழி சேர்ப்பை நீங்க பிடிக்கிட்டீங்க, இப்ப மலையாளத்திலும் சரி, கன்னடத்திலும் சரி, தெலுங்குலயும் சரி, இதுல இருந்து நீங்க மற்ற மொழி பிறமொழி கலப்பை முக்கியமா அந்த சமஸ்கிருதத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த மொழிகள் வந்துட்டு தனிச்சு நிக்காது, தனிச்சு நிலையா பேசவே முடியாது. ஆனா தமிழ்ல அப்படி கிடையவே கிடையாது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நான் தேட்டருக்கு போனேன், மூவி பார்த்தேன், மாசா இருந்தேன்னு, அதுல வந்துட்டு தேட்டருக்கு பதிலாக திரையரங்குன்னு வச்சுக்கலாம், மூவிக்கு பதிலாக திரைப்படம்னு வச்சுக்கலாம், மாஸ் அப்படின்றது பதிலாக அருமைன்னு வச்சுக்கலாம். நீங்க அதே மாதிரி மலையாளத்துல அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு பதிலாக வேற வார்த்தை சேர்க்க முடியாது, அதுக்கு பதிலாக நீங்க தமிழ் தான் சேர்த்தாகணும். இப்படி பிறமொழி கலப்பால் உருவானதான் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளுவம் மாதிரியான மொழிகளை தவிர அவங்க வந்துட்டு தனித்து இயங்கக்கூடிய தன்மை அப்படின்றது அந்த மொழிகளுக்கு கிடையாது. அது தமிழுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒருவேளை அதுல இருந்து அந்த பிற மொழிகளை தூக்கிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்த ஃபில்அப் பண்றதுக்கு தமிழ் மொழியால மட்டும்தான் முடியும். ஸோ இதனாலதான் இந்த மத்த அந்த தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளுவம் எல்லாத்துக்கும் தமிழ் மொழி தான் தாய்மொழி அப்படின்னு கமல் சார் சொன்னதும் சரி, மொழியியல் ஆய்வாளர்கள் சொன்னதும் சரி, 100க்கு 100 உண்மை. அதுதான் வரலாற்று உண்மையும் கூட. சோ என்னதான் ஒரு குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு போய் தனியா ஒரு தனி சாம்ராஜ்யம் அமைச்சாலும் கூட அவங்களோட பரம்பரை அப்படின்றது ஒண்ணுதான். நம்மளாம் ஒரே பரம்பரை, நம்மளாம் ஒரே குடும்பம் சொல்லுவேன். அதை தான் கமல் சார் சொன்னாரு. நம்மளாம் ஒரே குடும்பையா அப்படின்னு சொன்னதான் அவர் சொன்னது. ஆக்சுவலா இதை தான் இந்தியாவில இல்ல, மேலை நாடுகள், வெளிநாடுகள் கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு தென்மொழி குடும்பம், இது ஒரு திராவிட குடும்பம் அப்படின்னு தான் வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க. இந்த 1800 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்திய வரைபடத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் தென்மொழி குடும்பம் அப்படின்ற பேரை தான் நம்ம வந்துட்டு தனியா பார்க்கவே பட்டோம். இப்ப எப்படி நம்ம மதுரை, சேலம், திருச்சி அப்படின்னு பிரிச்சு பார்க்கலையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த 1800 கூட மேப்பே இருந்து அதுல எப்படி நம்ம பார்க்கப்பட்டோம் அப்படின்னா மாகாணங்களா தான் நம்ம பிரிக்கப்பட்டோம். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா எப்படி மதுரை, சேலம், கோயம்புத்தூர் இருந்தோ அதே மாதிரி தான் நார்த் ஆற்காடு, சவுத் ஆற்காடு, குன்னூர், நெல்லூர், கிருஷ்ணா, மலபார், பல்லேரி, திருவாங்கூர், மைசூர் இப்படி பெரிய பெரிய மாகாணங்களா தான் இந்த தென்மொழி குடும்பங்கள் பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த ஆட்சி செய்யறதுக்கு ஏதுவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இல்ல இந்த ஸ்லாங் இங்க நிறைய பேசுறாங்க, இவங்க இந்த மொழி நிறைய பேசுறாங்க, இந்த மக்களோட இந்த கல்ச்சர் இப்படி அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு, அதனால இது அப்படியே அந்த ஆட்சி மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மட்டும் கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சது தான்
கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இது எல்லாமே. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருமே தென்மொழி குடும்பங்கள் தான். ஸோ அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு ஏதுவா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாநில அந்தஸ்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்புகுத்தி இப்படி பிரிஞ்சு போனவங்க தான் இவங்க எல்லாமே. உங்களுக்கு இன்னமும் இந்த ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்போ சென்னையில ஒரு ஸ்லாங் பேசுறோம், கோயம்புத்தூர்ல ஸ்லாங் பேசுறோம். இப்போ கோயம்புத்தூர்ல பேசும்போது எப்படி பேசுவோம்? ஏனுங்க எப்படி இருக்கீங்க, வீட்ல எல்லாம் சௌக்கியங்களா இப்படின்ற மாதிரி கோயம்புத்தூர்ல பேசுவோம். இதே நாம எப்படி பேசுவோம்? ஏன்பா எப்படி இருக்க, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பேசுவோம் இல்லையா? இப்போ கோயம்புத்தூர்ல பேசுற அந்த ஸ்லாங் இருக்கு இல்லையா, ஏன் நீங்க எப்படி இருக்கீங்க, வீட்டுல எல்லாம் சௌக்கியங்களா அப்படின்ற அந்த ஸ்லாங்ல பிற மொழி, இப்ப சமஸ்கிருதமோ இல்ல இங்கிலீஷோ இல்ல பிரெஞ்சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு மொழி, ஒரு ஜாப்பனீஸோ கலந்தது அப்படின்னா அந்த மொழி அப்படியே வேறுபட்டு நமக்கு வந்துட்டு வேற மொழியை தான் நமக்கு கேட்கும் இல்லையா? ஸோ அப்படி வேற மொழியா கேட்கும்போது அது என்ன ஆகும்னா, ஓகே நம்மளாம் அப்படி பேசுறோம், அவங்களாம் அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு மாநிலமா பிரிச்சா அது ஒரு தனி ஸ்டேட் ஆயிடுது இல்லையா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இது எல்லாம் நம்மள இருந்து பிரிஞ்சு போனது. நம்ம ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு பிற மொழி படத்தோட ப்ரொமோஷனுக்கு, அது தெலுங்கோ, கன்னடமோ, மலையாளமோ அந்த மொழி படத்தோட ப்ரொமோஷனுக்கு அந்த மொழி ஹீரோக்கள் இங்க வரும்போது, ஆக்சுவலா பிறந்தது வளர்ந்ததெல்லாம் அங்க இருந்தாலும் அவங்களே இங்க வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து இங்கதான் லைலா காலேஜ் தான் படித்தேன், நான் டி நகர்ல சுத்தினேன், அண்ணா நகர்ல சுத்தினேன், இங்க வந்துட்டு என்ன சொல்றது பெசன் நகர் ஏரியா நான் பயங்கரமா சுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தெளிவா ரொம்ப சூப்பரா தமிழ் பேசுவாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரி, இந்த இந்திய சினிமா ஆரம்பிக்கும் போது இந்திய சினிமா 2 வகையா பிரிக்கப்பட்டது. ஒன்னு நார்த், இன்னொன்னு சவுத். ஆக்சுவலா இந்த சவுத் பிலிம் இண்டஸ்ட்ரி பிரியும் போது அந்த சவுத் பிலிம் இண்டஸ்ட்ரியில யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளுமி இவங்க எல்லாருமே சவுத் பிலிம் இண்டஸ்ட்ரி தான். அதனாலதான் இவங்க எல்லாருமே தெளிவா தமிழ் பேசுறது. இன்னொரு மிக முக்கியமான காரணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் வந்து தான் ஷூட்டிங் எடுப்பாங்க. ஸோ அவங்களோட வேலை வாய்ப்பு, அவங்க தொழில் வாய்ப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அவங்களும் தமிழ்நாட்டிலே தங்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட பசங்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த காலேஜில், இந்த லைலா காலேஜ், இந்த டி நகர், பெசன் நகர் அப்படின்னு சுத்திருந்தாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் அவங்களோட தொழில் வாழ்வாதாரம் அப்படின்றது தமிழ்நாட்டை மையப்படுத்தி இருந்தது. அதனால தான் இப்போ வரைக்கும் நம்மளோட இந்த இண்டஸ்ட்ரிக்கு சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்ற பேரே இருக்கு. உதாரணத்துக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம், தென்னிந்திய தயாரிப்பாளர் சங்கம், தென்னிந்திய இயக்குனர் சங்கம் அப்படின்றது சவுத் இந்தியன் டெக்னீஷியன் யூனியன் அப்படின்றதுக்கான மிக முக்கிய காரணமே தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாமே தமிழ்நாட்டில இருந்து உருவானதான். அதனாலதான் நமக்கு வந்து தென்னிந்திய சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்ற பேர் உருவானதே. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அவங்க ஸ்டேட்ல அவங்க டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு கேரளா, கர்நாடகா பிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. ஆனா நாம இன்னும் மாத்தாம தென்னிந்திய தயாரிப்பாளர் சங்கம், சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்ற அந்த ஒரு பேரை நம்ம இன்னும் மெயின்டைன் பண்றதுக்கான முக்கிய காரணமே. ஆக்சுவலா இந்த அடிப்படையில யோசிச்சாலே அங்க இருக்கிற அந்த அரசியல் தற்கொலைகளுக்கு ஒரு விஷயம் புரியும். ஆமா இல்ல, ஆரம்பிச்சதே அங்கதான் அப்படின்னும் போது நாம எவ்வளவு முட்டாள்தனமா இங்க நம்ம வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் சொல்ல போனா அவங்களோட பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஆதாரமே சவுத் இந்தியா அப்படின்ற நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த பிலிம் இண்டஸ்ட்ரி தான். இங்க இருந்து தான் அந்த சினிமா வளர்ச்சின்றது அவங்களுக்கே கிடைச்சது. ஆனா அது தெரியாம முட்டாள்தனமா போராட்டம் பண்றானுங்க. ஆக்சுவலா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டோட குழந்தை படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க எப்படி படிச்சாங்க அப்படின்னா, சூரியன் உதிப்பது கிழக்கு, மறைவது மேற்கு அப்படின்ற மாதிரி படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 5th வந்ததுனால நான் சொன்னேன் என்னன்னா, ஓகே நீங்க சின்ன வயசா இருக்கும்போது சூரியன் கிழக்குல உதிக்குது, மேற்குல மறையுது அப்படின்னு சொல்லலாம், வாஸ்தவம் தான். பட் இப்போ நீங்க 5th வந்துட்டீங்க, இப்போ நீங்க தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க. சூரியன் தோன்றதும் இல்லை, மறையறதும் இல்லை, சூரியன் வந்து அங்கேயே தான் இருக்கும். பூமி தான் தன்னைத்தானே சுத்துது. அப்படி சுத்துறதுனால நமக்கு வந்து சூரியன் உதிக்கிற மாதிரியும் சூரியன் மறையிற மாதிரியும் நமக்கு அந்த மாதிரி தோணுது. பட் சூரியன் உதிக்கிறது இல்லை, மறையிறது இல்லை, அது அங்கேயே தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீட்டை சார்ந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உனக்கு வந்துட்டு எங்கன்னா அறிவு இருக்கா? சூரியன் வந்துட்டு உதிச்சு மறையறனாலதான் உதிக்கிறது இப்படி கிழக்கு பக்கமும் மறையிறது அப்படி மேற்கு பக்கமும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பால் எடுத்து அந்த பால்ல ஒரு மார்க் ஒன்று பண்ணி ஒரு டார்ச் லைட்டை வச்சு அடிச்சு நான் ஒரு உதாரணம் சொன்னேன். இங்க பாரு, இப்ப இதுதான் சூரியன், இதுதான் நம்ம பூமி, நம்ம இங்க இருக்கோம். இந்த பூமி இப்படி சுத்தும் போது அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா மறையுது இல்லையா? அதனால இருட்டாகுது. திருப்பி அப்படி சுத்தி இப்படி வரும்போது நமக்கு வெளிச்சம் வரணும், சூரியன் உதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பூமி தன்னைத்தானே சுத்தினால தான் இது நடக்குதே தவிர சூரியன் வந்து மறையிறதும் இல்லை, தோன்றதும் இல்லை அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்போ நாம இந்த இடத்துல இப்போ உட்காந்துட்டு இருக்கோமா, அப்போ பூமி சுத்திச்சுன்னா நாம என்ன இப்படியே சுத்திட்டா இப்படியா வருவோம், அதனால உனக்கு தான் அறிவு இல்லை, இது வந்து நீ சுத்தமா போய் சொல்ற அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஆர்கியூ பண்ணாங்க. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அதுல ஒரு அடிப்படை அறிவாது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம பேசுறது நல்லது அப்படின்றது அந்த இடத்துல நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா நான் எவ்வளவு சொல்றேன், இது வந்து கிராவிட்டி சம்பந்தமான ஒரு விஷயம், ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ் அப்படின்றதுனாலதான் நாம நகர்றது, நமக்கு அந்த உணர்வுலாம் இருக்காது. ஆனா பூமி தன்னைத்தானே சுத்தணும் போது இல்ல நீங்க சொல்றது ஒரு சுத்த பொய், உங்களுக்கு தான் அறிவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த குழந்தையோட அந்த ஃபேமிலி சார்ந்தவங்க சொல்லும் போதுதான் எனக்கு அப்புறம் நான் வந்து ஓகே ரைட், அதாவது விவாதம் பண்ணலாம், ஆனா விதண்டாவாதம் பண்ற ஆளுங்கிட்ட நம்ம என்ன பேசினாலும் 10 பேச பிரயோஜனம் இல்லை அப்படின்றது நான் ரொம்பவே தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன்.
அதாவது எப்படி சொல்றது, நான் ஏன் அதெல்லாம் கேட்கணும், நான் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே இல்லை, எனக்கு தேவையில்லை, நான் இப்படிதான் விதண்டாவாதம் பண்ணுவேன்ற ஆளுகிட்ட நம்ம என்ன சொன்னாலும் எடுபடாது இல்லையா. கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் கமல் சார் இந்த அடிமுட்டாளின் கிட்ட சொல்ற இந்த விஷயமே. அதாவது கமல் சார் சொல்றது ஒரு வரலாற்றையும் ஒரு ஆராய்ச்சியும் மையப்படுத்தி சொல்றாரு. ஆனா அவங்க நாங்க ஏன் கேட்கணும், நாங்க அரசியல் லாபத்துக்காக இப்படிதான் கேனத்தனமா பண்ணுவோம்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி அரசியல் லாபத்துக்காக அவங்க பண்றது இது ஒன்றும் புதுசுலாம் கிடையாது. இப்படிதான் 2002 இந்த எப்படி சொல்றது காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக ரஜினி சார் பேசினது ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு 2002 அவர் பேசினதை 2008 குசேலன் படம் வந்துட்டு கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகும்போது 2002 நீ அப்படி சொன்னல, அதுக்கு நீ இப்ப மன்னிப்பு கிட்ட தான் இந்த படத்தை நாங்க ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படின்னு முட்டாள்தனமா பேசிட்டு தான். இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால இந்த ஒகேனக்கல் தண்ணியை பாதி இது கர்நாடகா இது தமிழ்நாடுன்னு சொல்லி பிரிச்சு அந்த தமிழ்நாடுல இருக்கிற அந்த தண்ணி பகுதியில நாம எடுத்துக்கிறோம் சொல்லி ஒரு திட்டம் போட்டா அது எடுக்க கூடாதுன்னு சொன்னா உதைக்க வேண்டாம். என்ன கேவலங்க இது. என்ன ஜனங்க அவ்வளவு முட்டாளங்களா? கர்நாடகா ஆகட்டும் தமிழாகட்டும் எங்கே ஆகட்டுங்க, உண்மையை பேசுங்க, சத்தியம் பேசுங்க. சத்தியம் நியாயம் அதுதான் என்னைக்குமே சோறு போகும், அதான் என்னைக்குமே காப்பாத்து. Tamil superstar Rajinikanth has finally said sorry, though he says he was just clearing a misunderstanding. This is after pro-Kannada organizations led by the Karnataka Rakshana Vedike had stopped the release of his new film Kuselan in Karnataka. I requested concerned people to cooperate for the release of the picture. Some mistakes happen. The mistakes happen. The mistake, we should not repeat the mistakes, right? And ask them to cooperate. That's all. அதே மாதிரி 2008 சத்யராஜ் சார் பார்த்தீங்கன்னா இந்த காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக சத்யராஜ் சார் கொஞ்சம் ஆவேசமா பேசியிருந்தாங்க. இந்த கர்நாடகத்துக்கு எதிராக, அந்த கர்நாடக அரசாங்கத்துக்கு எதிராக பேசியிருந்தாங்க. 2008 பேசினதை 2017 பாகுபலி 2 ரிலீஸ் ஆகும்போது, ஆக்சுவலாக பாகுபலி 1 ஓடி பெரிய ஹிட் ஆயிடுச்சு இல்லையா, அதுக்கப்புறம் பாகுபலி 2 ரிலீஸ் ஆகும்போது நீ 2008 பேசினல அது எங்களோட மனசு ரொம்ப புண்பத்திருச்சு, அதனால நீ இப்ப மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி இந்த உருவ பொம்மை இருக்கிறது, வழக்கம் போல அவரோட போட்டோ வச்சு செருப்பால் எடுக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்க. Nagaraj had further said that they would reconsider their protests if Satyaraj offered them an apology, but have retracted their statement, saying that they want the actor to issue them an apology in person. Earlier this month, members of the protest groups demanded a halt on the re-release of Bahubali The Beginning. Now protesters have called for a Karnataka Bandh on April 28th to store the screen. அதுக்கு இவர் மன்னிப்பு கேட்டிருந்தார். ரஜினி சாரும் குசேலன் படத்துக்காக சரி ஓகே படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு இதுக்காக மன்னிப்பு கேட்டிருந்தாரு. ஏன்னா ப்ரொடியூசருக்கு நஷ்டம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. அதே மாதிரி சத்யராஜ் சாரும் மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. ஆனால் அது ஒரு நக்கலாக கேட்டிருந்தாரு. நான் 2008 பேசுனதை யூடியூப்ல பார்த்துட்டு இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு இப்போ மனசு புண்படுதுன்னா அதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி நக்கலாக தான் கேட்டிருந்தாரு. அண்ட் சேம் டைம் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி என்னை வச்சு படம் எடுக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைலாம் வருதுன்னா இனி வரும் காலங்களில் என்னை வச்சு நான் படம்லாம் எடுக்கவே தேவையில்லை. எனக்கு என்னோட தமிழ் உணர்வும் நான் தமிழ்னா சாவறதா ஆசைப்படுறேன் தவிர இப்படி என்னால் உங்களுக்கு நஷ்டம் வருதுன்னா அப்படின்னா என்னை வச்சு நீ படமே எடுக்காத அப்படின்னும் அவர் வெளிப்படையாகவே சொல்லிட்டார். 9 வருடங்களுக்கு முன்னால் காவிரி நதிநீர் பிரச்சனையின் போது கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள். தமிழ் படங்கள் திரையிடுவதை நிறுத்தச் சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தமிழ் திரையுலகின் சார்பில் நடைபெற்ற கண்டன கூட்டத்தில் பலரும் ஆவேசமாக பேசினார்கள். அவர்களில் நானும் ஒருவன். அதற்கு எதிர்வினையாக என்னுடைய கொடும்பாவி உருவ பொம்மைகள் கர்நாடகாவில் எரிக்கப்பட்டன. அதே வேளையில் கர்நாடகாவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் கர்நாடகா திரைப்பட கலைஞர்களும் ஆவேசமாக பேசினார்கள். அப்படி நான் பேசிய போது என்னுடைய சில வார்த்தைகள் கன்னட மக்களின் மனதை புண்படுத்தியதாக அறிகிறேன். நான் கன்னட மக்களுக்கு எதிரானவன் அல்ல. அதற்கு உதாரணமே 35 வருடங்களாக என்னிடம் உதவியாளராக இருக்கும் திரு சேகர் என்பவரின் தாய்மொழி கன்னடம். கடந்த 9 வருடங்களில் பாகுபலி பாகம் 1 உட்பட நான் நடித்த சுமார் 30 திரைப்படங்கள் கர்நாடகாவில் வெளியாகியுள்ளன. எந்த பிரச்சனையும் எழவில்லை. சில கன்னட படங்களில் நடிக்கவும் என்னை அணுகினார்கள். நேரமின்மையால் நடிக்க இயலவில்லை. 9 வருடங்களுக்கு முன்னால் நடந்த அந்த கண்டன கூட்டத்தில் நான் பேசிய அந்த வீடியோ பதிவை யூடியூபில் பார்த்ததாலும் நான் பேசிய சில வார்த்தைகளால் கன்னட மக்களின் மனம் புண்படுவதாக அவர்கள் கருதுவதாலும் அந்த சில வார்த்தைகளுக்காக 9 வருடங்களுக்கு பிறகு நான் கன்னட மக்களிடம் என் மனப்பூர்வமான வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் தமிழீழ உறவுகளுக்கும் தமிழக மக்களுக்கும் என் நலம் விரும்புபவர்களுக்கும் என் மீது வருத்தம் கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
அவர்களுக்கு ஒரு சிறிய விளக்கம். பாகுபலி என்ற மிகப்பெரிய படத்தின் ஒரு மிகச்சிறிய தொழிலாளி தான் நான். என் ஒருவனுடைய செயலின் பொருட்டு, சொற்களின் பொருட்டு பல ஆயிரம் பேர்களின் உழைப்பும் பணமும் விரயமாவதை நான் விரும்பவில்லை. அது மட்டுமல்லாது கர்நாடக மாநிலத்திற்கு பாகுபலி 2ஆம் பாகத்தை வாங்கிய விநியோகஸ்தர்களும் திரையரங்கு உரிமையாளர்களும் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கும் கூடுதல் பொறுப்பும் எனக்கு உள்ளது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது இன்றைய ட்விட்டரில் இயக்குனர் திரு ராஜமௌழி அவர்கள் கூறிய விளக்கத்தின் மூலம் இன்றைய ட்விட்டர் பதிவில் ராஜமௌழி அவர்கள் கூறிய விளக்கத்தின் மூலமாக தெளிவாக தெரியும். ஆனாலும் இனிவரும் காலங்களில் தமிழீழ மக்களின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காவிரி நதிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழக மக்களின் நலம் சார்ந்த அனைத்து நியாயமான பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன் என்பதை தெள்ளத் தெளிவாக கூறிக்கொள்கிறேன். இப்படி நான் கூறுவதால் இந்த சத்யராஜை வைத்து படம் எடுத்தால் எதிர்காலத்தில் தொல்லைகள் வரும் என்று கருதும் தயாரிப்பாளர்கள் தயவு செய்து இந்த சாதாரண சின்ன நடிகனை தங்கள் படங்களில் ஒப்பந்தம் செய்ய வேண்டாம், என்னால் நஷ்டமடைய வேண்டாம் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு நடிகனாக இருப்பதை விட, இறப்பதை விட எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாத ஒரு தமிழனாக இருப்பதும் இறப்பதும் தான் எனக்கு பெருமை, மகிழ்ச்சி. எனது மனப்பூர்வமான வருத்தத்தை ஏற்றுக்கொண்டு பாகுபலி படத்தின் 2ஆம் பாகத்தை வெளியிட ஒத்துழைக்குமாறு கன்னட மக்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என் உணர்வுகளை புரிந்து கொண்டு எனக்கு உறுதுணையாக நின்ற தமிழீழ மக்கள், தமிழின உணர்வாளர்கள், தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம், என் நலம் விரும்பிகள் அனைவருக்கும் நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னால் ஏற்பட்ட தொல்லைகளை பொறுத்து கொண்ட இயக்குனர் திரு ராஜமௌழி, தயாரிப்பாளர்கள் திரு ஷோபு, திரு பிரசாத் மற்றும் பாகுபலி படக்குழுவினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க, 2008 பேசின ஒரு விஷயத்த 2017 அவங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக்குறதுக்கான மிக முக்கிய காரணம் இந்த மொழிப்பற்று, அந்த மக்கள் மீது இருக்கிற பாசம். அந்த கருமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு நடுவில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 30 கன்னட படம் நடிச்சாரு. அப்பெல்லாம் இவனுக்கு பிரச்சனை பண்ணல. பட் பாகுபலி 2ல மிகப்பெரிய ஹைலைட்டே ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம் இந்த கட்டப்பா அப்படின்ற கதாபாத்திரம் தான். அந்த கட்டப்பா கதாபாத்திரம் தெரியும் இல்லையா, கட்டப்பா ஏன் பாகுபலியை பண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்பு அந்த ஒரு கேரக்டருக்கு இருந்தது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஹைப், அதை எப்படி சொல்ற, ஒரு உலகளாவிய ஒரு ஹைப் அந்த ஒரு கேரக்டருக்கு அந்த படத்துக்கு இருக்குன்னும் போது, அப்ப இப்ப நாம அந்த படத்துக்கு பிரச்சனை பண்ண, அந்த மாயி படத்துல வந்துட்டு இப்ப தும்முனா தான் கரெக்டா இருக்கும் சொல்லுவார்ல, அந்த மாதிரி இப்ப நாம அந்த படத்துக்கு பிரச்சனை பண்ணா நமக்கு வந்து ஒரு நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படின்னு ஒரு எச்சத்தனமான ஒரு வேலை தான் 2008 அவர் பேசினதுக்கு 2017 அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது. அதே மாதிரி தான் 2002 ரஜினி சார் பேசினதுக்கு 2008 அந்த குசலன் படம் ரிலீஸ் அப்போ அவங்க பண்ண அந்த ஒரு எதிர்ப்பு அப்படின்றது அதே மாதிரியான ஒரு கேனத்தனமான எதிர்ப்பு தான் இப்ப கமல் சாருக்கு எதிராக அவங்க பண்றது. சரி, கர்நாடகத்தில் கூட அந்த அரசியல்வாதிகள் தான் அவங்களோட அரசியல் லாபத்துக்காக இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னா, இந்த கர்நாடக உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்கு, கமல் என்ன மொழியியல் ஆய்வாளரா, அவர் என்ன மொழியியல் வல்லுநரா, அவர் எப்படி இந்த மாதிரி பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, அவங்க சொல்ற மாதிரி கமல் சார் வந்துட்டு ஒரு மொழியியல் ஆய்வாளரோ இல்ல மொழியியல் வல்லுநரோ இல்லாமல் இருக்கலாம். ஆனா 1816 வருஷத்துல FW எல்லிஸ் அப்படின்றவர் ஒரு மொழியியல் ஆராய்ச்சி வல்லுநர் தான். அவரே சொல்லியிருக்கிறாரு, தமிழ் தான் தாய்மொழி, அதுல இருந்து பிறந்தது தான் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளுவம் எல்லாம் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. இப்ப என்ன அதுவே தப்புன்னு இவங்க சொல்ல போறாங்களா என்ன? ஏடா அவங்க தான் அரசியல் ஆபத்துக்காக சொல்றாங்க அப்படின்னா ஒரு படிச்சு ஜட்ஜான இவங்க எப்படி இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் அவங்க தெரிவிக்கிறாங்க அப்படின்றது சுத்தமா புரியல. அதுலயும் கமல் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, ஏன் தப்பா புரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு கமல் சார் சொல்லியிருந்தாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்கன்னா, உங்களோட விளக்கம்லாம் ஓகே, ஆனா மன்னிப்புன்ற வார்த்தையா வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுல படிச்சு அறிவிருந்த ஒரு ஜட்ஜா இருந்திருந்தா கண்டிப்பா இந்த ஒரு வார்த்தை வந்திருக்காது. ஏன்னா மொழியியல் ஆய்வாளர்களே இதை தான் சொல்றாங்க, தமிழ் தான் தாய்மொழி தான் இவங்க எல்லாத்துக்கும் மூத்த மொழி அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஜட்ஜி எப்படி இப்படி பேசுறாருன்னு தெரியல. இப்போ கமல் சாரை வந்துட்டு எங்க இதை நீங்க நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன் அசரவே மாட்டாப்புல, அதெல்லாம் ஈஸியா நிரூபிச்சிருவாப்ல. இப்படி ஒரு மொழியியல் ஆய்வாளரோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்துட்டு இதுக்கு ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டா இப்ப இவங்க வந்துட்டு தீர்ப்பை சொல்லிடுவாங்களே, ஆமா கன்னட மொழிக்கு தாய்மொழி வந்துட்டு தமிழ் தான், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லாத்துக்கும் தாய்மொழி தமிழ் தான் இந்த ஜட்ஜி நான் தீர்ப்பை சொல்ல போறாரு. இதெல்லாமே ஒரு என்ன சொல்றது, ஒரு அரசியல்வாதி அரசியல் ஆபத்துக்காக பேசல, ஓகே அவன் அப்படிதான் பண்ணுவான்னு சொல்லி போலாம். பட் ஒரு ஜட்ஜி அப்படின்றவரு எப்படி இந்த மாதிரியான வார்த்தைகளா விடுறாங்கன்றது சுத்தமா புரியல. ஏன்னா அந்த உயர்நீதிமன்றம் என்ன கேட்டதுன்னா, மொழி குறித்து பேசுனீங்கன்னா மொழி ஆய்வாளரா, மொழி வல்லுநரா, எதன் அடிப்படையில் நீங்க இப்படி கேட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிள், அந்த மனுஷன் படிச்ச மனுஷன், அறிவு இருக்கிற மனுஷன், சிந்திக்கிற மனுஷன், அவர் சிந்திச்சு அந்த படிச்ச அறிவை வச்சு அந்த சிந்திச்சதுனால அவர் எப்படி சொன்னார். அதே மாதிரி கலைப்படைப்புகளுக்கு மொழி அப்படின்றது கிடையவே கிடையாது, வெறும் கலாச்சார வேறுபாடுகள் மட்டும்தான். எப்படி நம்ம ஊருக்கு ஒரு சாப்பாடு, கர்நாடகா கேரளாவுக்கு ஒரு சாப்பாடு இருக்கு, அந்த மாதிரி அது வந்துட்டு ஒரு கலாச்சார ரீதியா வேறுபடுமே தவிர
இந்த கலைப்படைப்புகளுக்கு மொழி ஒரு தடை கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒரு திரைப்படத்தின் மூலியமா எங்களோட கலாச்சாரம், இறையாண்மை, ஒற்றுமை பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த சமயத்துல அந்த ஒரு திரைப்படத்தை தாராளமா எதிர்க்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு திரைப்படத்தை எதிர்க்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம். இந்த கலைப்படைப்புகள் மொழி கிடையாது அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாம் அண்ட் ஜெர்ரி, இந்த டொனால்ட் டக்லாம் நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம், இப்பயும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இதெல்லாம் தான். அதெல்லாம் என்ன மொழி பேசினா நமக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருந்து நம்ம ரசிக்கணும்ல, அந்த தான் கலைப்படைப்பு அப்படின்றது. நான் ஏன் இந்த உதாரணம் சொல்லும்போது கூட இந்த டாம் அண்ட் ஜெர்ரி, டொனால்ட் டக் அந்த ரேஞ்சிலே சொல்றேன் அப்படின்னா, இவனுங்களுக்கு இந்த ரேஞ்சில சொன்னாலே போதும். இப்போ இந்த விஷயத்துல கமல் சார் மன்னிப்பு கேட்கிறாரு கேட்கல அப்படின்றது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இதன் மூலியமா அவங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா உங்களுக்கான அந்த தாய்மொழி, உங்களோட வரலாறு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. எஸ், ஓகே, நமக்கான தாய்மொழி இதுதான் அப்படின்ற ஒரு விஷயம் இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்காவது இந்த ஒரு விஷயம் பயன்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலா அவங்களாம் பார்த்தா கூட பயமா இல்லை. ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு இல்லை, நாங்க எங்க ஸ்டேட்டுக்கு எங்க மொழிக்கு நாங்க நியாயமா இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு போராடுறாங்க அப்படின்னும் போது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது சரி ஓகே அப்படின்னு கூட விட்டுலாம். தமிழிசை சவுந்தரராஜன் ஒன்று சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மன்னிப்பு கேட்பதில் என்ன தவறு, அவருக்கு எதற்கு இவ்வளவு ஈகோ அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆக்சுவலா வடசென்னை படத்துல வந்துட்டு தனுஷ் சார் சொன்ன அதே டைலாக் தான். எனக்கு அவங்களாம் பார்த்து கூட பயம், நான் கூடவே இருக்கிற உன்னெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு பயமா இருக்குது அப்படின்றதான் எனக்கு கரெக்டா இருக்கு. ஆக்சுவலா ஷூனக்கி பரம்பரை ஓகே. ஸோ அந்த மாதிரி நாட்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு சாதாரணமாக தான் இருக்கும். If I am wrong, I will apologize. If I'm not, I won't. It's my lifestyle. Please don't tamper with it.